Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ஆனியன் சமோசா. ஒரு பெர்ஃபெக்ட்டான டீ டைம் ஸ்நாக். கண்டிப்பா குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஆனியன் சமோசா நம்ம வீட்லயே அழகா நீட்டா ஹைஜீனிக்கா பண்ணிரலாங்க. ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். கரெக்ட்டா நம்ம ஈஸியா நம்ம சமோசா செஞ்சிரலாம். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சியா இருக்கும். நான் இந்த ரெசிபியை ரொம்ப வருஷமாக சமோசா செய்கிறதுல எக்ஸ்பர்ட்டான ஒரு சமோசா மாஸ்டர் கிட்டேருந்து இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அவர் சொன்ன டிப்ஸுகளும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டான சமோசா கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்ல மொறுன்னு இருக்கும். ஸோ வாங்க அருமையான ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மாவு பிசைஞ்சிடலாங்க. நல்லா இங்கே அகலமான பாத்திரம் வச்சாச்சு. மாவு பிசைறதுக்கு இதில் ஒரு ஃபுல் கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு. அடுத்தது இதில் கொஞ்சம் சூடான எண்ணெய் சேர்த்துடலாம். இங்கே 2 ஸ்பூன் வார்ம் ஆயில் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கையை விட்டு கலந்து விட்டுறலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சுக்கணும். அதாவது மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு கொடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் அதுக்கு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். அடுத்தது இங்கே ஒரு ட்ரேயில் ஒரு வெள்ளை ஒரு கிளாத் ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். இதில் 2 ஆனியன், 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் மேலே பரப்பி விட்டுறலாங்க. இந்த ஆனியன் கொஞ்சம் உலர்ந்து வரட்டும், அதாவது கொஞ்சம் ஆறட்டும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உப்பு கலந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது தண்ணி விடாது பெருசாக. ஸோ அதுக்கு வேண்டி இப்படி ஆற வச்சிடலாம். ஸோ இருக்கட்டுங்க. ஆனியனும் நம்ம ஷீட் ரெடி பண்ணுற வரைக்கும் இங்கே ஆறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து இப்படி சின்ன சின்ன போர்ஷனாக நம்ம டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல பூரிக்கு எப்படி நம்ம மாவு திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டிக்கணும். அதாவது கொஞ்சம் திக்கான சைஸில் மாவு திரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் திக்காக திரட்டி வச்சுருக்கிற மாவு மேலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவி விட்டுறலாங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவினதுக்கப்புறம் வரமாவு மைதா எடுத்து நிறைய இப்படி தூவி விட்டுறணுங்க. நல்லா எல்லா சைடும் அந்த எண்ணெயும் மைதாவும் நம்மளுக்கு தூவி விட்டுருக்கணும். அடுத்தது இன்னொரு ஷீட் எடுத்து வச்சு அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடலாம். அடுத்தது மைதாவை நல்லா தூவி விட்டுறலாம். அடுத்தது இன்னொரு ஷீட்டு, அதே மாதிரி ஆயில், மைதா. இப்படி நிறைய மைதா தூவிக்கிட்டால் தான் நம்ம ஷீட்ஸ் அப்படியே அழகாக பிரித்து எடுக்கிறதுக்கு வரும். இப்போ அடுத்தது நிறைய மைதாவை நல்லா 2 சைடு போட்டு விட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு நல்ல ஒரு அகலமான தின்னான ரொட்டியாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா அகலமாக தின்னாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இங்கே தோசைக்கல்லை நல்லா சூடாக்கியாச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல் மேலே இந்த ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோட்டியை போட்டு விட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுத்துடணும். அதிக நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது, ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. அதாவது நம்மளுக்கு மேலே வரைக்கும் அந்த சூடு தெரியணும். இப்படி லைட்டாக அந்த ஒயிட்டாக ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் நம்ம உடனே நம்ம எடுத்துடணும். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே ரவுண்டாக இருக்கிற இந்த ஷீட்டை நம்ம ரெக்டாங்கிள் மாதிரி எல்லா சைடும் கட் பண்ணி எடுத்துடணும். அன்ஈவனாக இருக்கிற எல்லா சைடும் கட் பண்ணிடலாம். ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம அளந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டா சமோசா சீட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியாக நம்ம கட் பண்ணிக்குவோம்.
ஸோ அதனால் நம்ம ஆனியன் பப்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி அழகாக இருக்குங்க. ஸோ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸு நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுவும் நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா சிப்ஸ் மாதிரி பண்ணலாம். அது எப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேன். இப்போ சமோசாக்கான சீட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் அளந்தே கட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது சமோசாவோட சீட்டு 1:3 அந்த ரேஷியோவில் அகல நீளம் இருந்தால் நம்ம சமோசா மடித்து செய்யும்போது அந்த ஷேப் பர்ஃபெக்டாக இருக்குங்க. நான் இங்கே 6 சென்டிமீட்டர் அகலமும் 18 சென்டிமீட்டர் நீளமும் அளந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே அழகாக அப்படியே பிரித்து எடுத்துடலாம். அந்த ஷீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றா அப்படியே பிரிஞ்சு வருது. நல்லா பர்ஃபெக்டாக தின்னாக நல்ல சாஃப்டாக இருக்குது நம்மளோட ஷீட்ஸு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அழகாக நம்ம அந்த ஷேப்பை கொண்டு வந்துட முடியும். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வேணுங்கிறப்ப மடித்து நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம். ஸோ சமோசாக்கான ஷீட் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரியே நம்ம எல்லாமே பண்ணிடலாம். அடுத்தது இங்கே ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துருக்குறேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி கலந்துக்கணும். ஸோ அந்த சமோசா சீட்ஸை ஒட்டுறக்கு இந்த மைதா பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா இப்படி பேஸ்ட் மாதிரி கலந்தெடுத்து ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்தது இங்கே ஆல்ரெடி 2 பெரிய வெங்காயத்தை இப்படி பொடியாக நறுக்கி ஒரு துணி மேலே இப்படி பரவலாக போட்டு வச்சுருந்தோம். ஸோ அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம உள்ள ஸ்டஃபிங் பண்ணும்போது. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதில் விருப்பப்படுறவங்க கரம் மசாலா இல்லை சீரகப்பொடி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் இங்கே வெறும் உப்பும் மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இதுவே நல்லா ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி. அடுத்தது இப்படி ஒரு சமோசா சீட் எடுத்து அந்த கீழே பகுதியை எக்ஸாக்டாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சிருங்க. மறுபடியும் அகைன் அதே ட்ரையாங்கிளை திருப்பி இப்படி கொண்டு இன்னொரு ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சிருங்க. இப்போ விரல் இப்படி வச்சு விட்டு நல்லா இதை கோன் மாதிரி பண்ணிடலாம். பாருங்கள் மேலே அந்த ஷீட்டு அப்படியே நீளமாக இருக்குது, கீழே ஒரு சின்ன கோன் இருக்குது. இப்போ இதில் அந்த ஆனியன் ஸ்டஃபிங்கை நல்லா வச்சு விட்டுலாம். நல்லா அழுத்தி வச்சு விடுங்க. இப்படி விரல் வச்சு அழுத்திட்டு அடுத்தது அந்த நம்ம ரெடியாக வச்சுருக்கிற மைதா பேஸ்ட்டை எடுத்து நல்லா அந்த ஷீட்டில் இப்படி தடவி விட்டுருவோம். எல்லா சைடும் தடவிடுங்க. ஸோ கண்டிப்பாக பிரிஞ்சு வராது நம்மளுக்கு. இப்படி நல்லா தடவிட்டு இழுத்து இப்படி ஒரு மடிப்பு. அதே மாதிரி அந்த பேக் சைடு நல்லா தடவி விட்டு இன்னொரு மடிப்பு. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு சமோசா ஷேப் அழகாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. சீட்ஸை நம்ம கரெக்டாக அழகாக ரெடி பண்ணி அதை கரெக்டான அந்த சைஸில் கட் பண்ணியிருந்தால் ஈஸியாக மடிச்சிடலாம். ஷேப் பர்ஃபெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், அதே ட்ரையாங்கிளை இன்னொரு தடவை மடித்து இந்த மாதிரி கோன் வடிவில் கொண்டு அதில் இந்த ஆனியன் ஸ்டஃபிங்கை நல்லா அழுத்தி வச்சு விட்டு மைதா பேஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி ஒரு மடிப்பு அப்படி ஒரு ஃபோல்டை போட்டால் அழகாக நம்மளுக்கு சமோசா ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ எல்லா சமோசாவும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இங்கே ஆயில் சூடாக்கியாச்சு. அதை சின்ன ஒரு பீஸ் போட்டு டெஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சு. ஆயில் கண்டிப்பாக ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மீடியமாக தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம மீடியம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டோம்னா டக்குன்னு மேலே இருக்கிறதெல்லாம் கரிஞ்சிரும், உள்ளே சரியாக கிறிஸ்பியாக வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகி நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ரீச் ஆனதுக்கப்புறம் நல்லா அந்த ஆயிலில் அந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா அந்த ஃப்ரை ஆகி நல்லா அந்த கிறிஸ்பியானது நம்மளுக்கு ஃபீல் பண்ண உடனே நம்ம ஆயிலிருந்து எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. அருமையான ஆனியன் சமோசா ஜம்முன்னு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு.
நான் ஒன்று உடைச்சு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லா மொறு மொறுன்னு ஆனியன் சமோசா நம்மளுக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். அந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும்போது 100% பர்ஃபெக்டான ஆனியன் சமோசா ஜம்முன்னு ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம சமோசாக்கான சீட்ஸை ரெடி பண்ணும்போது கட் பண்ணின அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை இந்த மாதிரி சின்ன சின்ன டைமண்ட் பீசஸாக கட் பண்ணி அதுவும் நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அருமையாக கிறிஸ்பியான நல்ல ஒரு மைதா சிப்ஸும் கூடவே ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுவும் வேஸ்ட் ஆகாமல் நல்லா சிப்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு நம்ம குலுக்கி எடுத்து வச்சுக்கிட்டால் ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்குது இது. ஸோ மிஸ் பண்ணாமல் இதவும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற இந்த அருமையான மொறு மொறு ஆனியன் சமோசா வீட்லேயே அழகாக நீட்டாக ஹைஜீனிக்காக பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும்போது பர்ஃபெக்ட் கிறிஸ்பியாக நம்ம ஆனியன் சமோசா ஜம்முன்னு செஞ்சிடலாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.